இந்த காலை வேளையினுடைய தியானத்திற்கு சங்கீதம் 18 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனால் தெய்வத்தை ருசிக்க முடியாது. An ordinary person cannot taste God. தெய்வத்தை ஒரு மனிதன் ருசிக்கணும்னா அவன் ஆவிக்குரியவனாயிருந்தால் மட்டும்தான் தெய்வத்தை ருசிக்க முடியும். என்ன காரணம்? தேவன் ஆவியாயிருக்கிறார். God is the spirit. அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறபடியினால் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் மாத்திரமே நம்மால தெய்வத்தை ருசிக்க முடியும், தெய்வத்தை அனுபவிக்க முடியும். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில தெய்வம் எங்கேயோ உயரத்துல இருக்கிறாரு, என்னால அவரை பார்க்க முடியாது, என்னால் அவரை தொட முடியாது, என்னால் அவரை ருசிக்க முடியாது, என்னால் அவரை அனுபவிக்க முடியாது. நான் எங்கேயோ ஒரு பள்ளத்துக்குள்ள எங்கேயோ ஒரு பாதாளத்துக்குள்ள கிடக்கிறேன், அவரு எங்கேயோ உயரத்துல தெய்வம் உட்கார்ந்து இருக்கிறார். நிறைய பேர் தெய்வத்தை இவ்விதமாகத்தான் பார்க்கிறார்கள், அவ்விதமாகத்தான் தெய்வத்தை வைத்தும் இருக்கிறார்கள். இப்ப தெய்வம் நம்ம சங்கீதத்துல பார்த்தோம், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வம் எனக்கு தூரம் இல்லை, தெய்வம் எனக்கு தூரம் இல்லை. எங்க வீட்டுல ராக்ஸி இருக்கு, நாய். சில நேரம் என்ன பண்ணும், நான் செல்ல நோண்டிட்டு இருப்பேன், ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு தேவை நான் அதுகிட்ட விளையாடு. நீங்க ரெடியா இருந்தா அது நாள் ஃபுல்லா விளையாடுறதுக்கு அது ரெடி. அது என்ன செய்யணும்னா பாலை கொண்டு வந்து என் முன்னாடி போட்டுட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கும். நான் சில நேரம் கவனிக்காமலும் இருப்பேன், எதையாவது பண்ணிட்டு இருப்பேன். அது இப்படியே அசையாது ஆடாது இப்படியே பார்த்துட்டு இருக்கும். சில நேரம் ரொம்ப பொறுமையா இருக்கும், நான் கவனிக்கவே மாட்டேன், நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்ப என்ன எங்க வீட்டுல சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, நாங்க பாருங்க அது உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்க என்னன்னு கூட பார்க்கல அப்படிம்பாங்க. சில நேரம் என்ன பண்ண தெரியுமா, பொறுமை இழந்துருச்சுன்னா ஒரு சவுண்டு விடும். என்னடா நானும் மணிக்கணக்கா காத்துட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு நம்ம எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்கிற மாதிரி வச்சுட்டோம். அப்புறம் தெரிஞ்சு பாலை ஏத்தி விடும். சரி ஏத்தி விட்டுட்டு நான் ஏதாவது வேலை பார்த்தேன்னா திரும்ப வந்து கூப்பிடு, பால் போடு. ஒரு ஃபுல் டே நீங்க பால் போட்டாலும் அது ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும். அதனுடைய சந்தோஷமே என் முகத்தை பார்க்கறதா. எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த நாயை கொஞ்சிற மாதிரி என்னைக்காவது என்னையோ என் பிள்ளையவோ கொஞ்சிருக்கிறீங்களா, இந்த நாயை கவனிக்கிற மாதிரி என்னைக்காவது எங்க 2 பேரை கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த நாய்க்கு ஒண்ணுன்னா உடனே உங்களுக்கு புரியுது, தெரியுது, அது என்னைக்காவது கூப்பிட்டு சொல்லுச்சா? நீங்களா எல்லாம் செய்றீங்க, ஆனா எங்களுக்கு ஏதாவது நீங்களா செய்றீங்களா? அது ஏன் அப்படி? நாயோட காரியம்னா புரியுது, எங்களோட காரியம்னா உங்களுக்கு புரியல. நான் திரும்ப கேட்டா 1 மணி நேரம் நானும் அந்த நாய் இப்படியே காலை வள்ளிட்டு என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ உட்கார்ந்துட்டு இருக்கியா, போயா விளக்கண்ணு போயிடுவேன். அது உட்கார்ந்துட்டு நான் இல்லைன்னா, நான் வெளியே போயிட்டேன்னா வாசல்லே வந்து படுத்து கிடக்கும். நான் திரும்ப வர்ற வரைக்கும் ராத்திரி ஆயிடுச்சு, நான் வரலன்னா அதுக்கப்புறம் தான் ஆளுமே வரமாட்டாரு, எங்க வெளியே போயிட்டாருன்ட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வரும். சாப்பிட்டுட்டு திரும்ப போய் அந்த கிரில் கேட்டுக்கு முன்னாடியே படுத்து கிடக்கும். நீ என்னைக்காவது படுத்திருப்பியா? அந்த எங்கேயாவது ஊழத்துக்கிட்டு வருவேன், போயிட்டு வர. பிரியமானவர்களே, அது வந்து நம்ம கவனமும் அதன் மேல இருக்கணும். அதோட கவனமும் எப்பவும் நான் வெளியில போனா அங்க எட்டி பார்க்கும். ஸ்கூட்டர் எடுத்துட்டு போனா அதுக்கு தெரியும் நான் இங்கேயோ பக்கத்துலதான் போறேன், திரும்ப வந்துருவேன். ஆட்டோவிலையோ கார்லயோ ஏறி போனேன்னா இந்த ஆளு சீக்கிரம் வர மாட்டான், அதுக்கெல்லாம் தெரியும், அப்படியே பார்க்கும். பிரியமானவர்களே, அப்ப அதோட முழு கவனமும்
என் மேல இருக்கிறனால அது என்ன 24 மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் தூங்குனாலும் சில நேரம் அது பார்த்துக்கிட்டே இருக்கு. சில நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு திடீர்னு என்னடா ஏதோ தொடரமா இருக்குன்னு பார்த்தா அது என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் அப்புறம் திரும்பி படுத்துறது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வளர்க்கிற பிராணி இவ்வளவு தூரம். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் அது எப்படி நினைக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் அதை வளர்க்கிறோம், ஒரு செல்ல பிராணியாய் வளர்க்கிறோம். அது இவ்வளவு தூரம் நம்முடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு விரும்பும் பொழுது, நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்காக ஜீவன் கொடுத்தவர், என்ன நமக்கு நன்மைகளை தருகிறவர், நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய தவறுகள் குற்றங்கள் வரும் பொழுதும் அதை மன்னித்து நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர், எல்லாம் செய்யறது சொல்ல போனா நம்முடைய உயிரே யார் கையில தான் இருக்கு? நம்ம உயிர் யார் கையில இருக்கு? தெய்வத்தோட கையில. நம்ம உயிர் அவரு தான். உயிர்னு சொல்றோமே, அதை கொடுத்ததே யாருதான்? அவர் தனக்குள் இருந்த ஜீவனைத்தான் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். ஆனா நம்ம என்னைக்காவது அவரை உயிர்னு நினைக்கிறோமா? இல்ல உயிருக்கு சமமாய் மதிக்கிறோமா? அவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? பாட்டு பாடும்போது பாடுவோம், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பாட்டு பாடும்போது சொல்லிருக்கோம், உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தேன். அப்ப அவர் என்னுடைய உயிருக்குள்ள கலந்திருந்தால் நிச்சயமாக நான் எப்படி ஜீவிக்கணும்? இப்ப அவர் என் உயிர், அவர் என் ஜீவன், அவர் எனக்குள் இருக்கிறார். அப்படின்னா நான் யாரை வெளிப்படுத்தணும்? இயேசுவை வெளிப்படுத்தணும். என்னையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத ஒரு இடத்தில் தான் ஒரு தேவ பிள்ளையும் தேவனும் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் யார் என்கிறதை நாம் ருசிக்கணும்னா, முதலாவது நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும். இரண்டாவது நாம் பரிசுத்தராய் இருக்கணும். புதிய ஏற்பாட்டின்படி சொல்லணும்னு நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கணும். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் குலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அவர் என்னை மீட்டு எடுத்தார், அவரை துதிக்கிற பாட்டை என் வாயிலே கொடுத்திருக்கிறார். அப்ப தெய்வம் என்னை மீட்டு எடுத்து என்னை பரிசுத்தத்திற்குள் கொண்டு வந்தபடியினால், இந்த பரிசுத்த தெய்வத்துக்கு எனக்கு இருக்கிற உறவை யாரும் பிரிக்க முடியாது. இட்ஸ் a permanent relationship. It's an eternal relationship. அது ஒரு நித்தியமான உறவு, அது ஒரு நிலையான உறவு பிரியமானவர்களே. அதனால ஒன்று, நான் பரிசுத்தனாயிருக்கணும், மீட்கப்பட்டவனாயிருக்கணும், நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாயிருக்கணும், நான் ஆவிக்குரியவனாயிருக்கணும். ரெண்டு, பாத்தீங்கன்னா தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்ப God is the Spirit. ரெண்டாவது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் அன்பாய் இருக்கிறார்னா, எனக்குள்ள தேவ அன்பு இருந்தால்தான் என்னால் தெய்வத்தை ருசிக்க முடியும். எனக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னா என்னால தெய்வத்தை ருசிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெய்வம் முக்கியமாய் தெரிய மாட்டார். தேவ அன்பு இல்லாத இடத்துல எனக்கு தெய்வம் முக்கியமானவராக ஒருபோதும் காணப்பட
முடியாது. அப்ப தேவ அன்பு என்னுடைய உள்ளத்தை நிறைக்குமே ஆனால் God is very very important in my life. அவ்வளவுதான். தெய்வம் எனக்கு மிக மிக முக்கியம். நான் முக்கியம் கிடையாது. என் கூட இருக்கிற எந்த காரியமும் எனக்கு முக்கியம் கிடையாது. தெய்வம் மாத்திரம் எனக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவார். இப்ப அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். கடந்த வாரத்துல கர்த்தர், கடந்த 2 வாரங்களாக கர்த்தரின் கன்மலை என்றும் கர்த்தரின் கோட்டை என்றும் நாம் பார்த்தோம். சோ இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது the Lord is my deliverer. கர்த்தரின் இரட்சகர். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இரட்சகர் அப்படின்னா நரக ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்னை விடுவிக்கிறவர். இப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த வார்த்தை அவன் சொல்லல. டெலிவரர் அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்கிறவர், என் போராட்டங்களில் இருந்து எனக்கு விடுதலை தருகிறவர், என் வேதனைகளில் இருந்து எனக்கு விடுதலை தருகிறவர் அல்லது என்னை விடுவிக்கிறவர், என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், என் வியாதியை மாற்றுகிறவர், எனக்கு வருகிற ஒவ்வொரு சத்துருக்கள் கையில் இருந்தும் என்னை விடுவிக்கிறவர் என்கிற அர்த்தத்துலதான் தாவீது சொல்கிறார். அப்ப பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு இரட்சகர் அல்லது என்னை விடுவிக்கிறவர். இப்போ கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர் அப்படின்னு அவன் சொல்லணும்னா அவன் எப்ப சொல்ல முடியும்? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப இந்த வார்த்தையை அவன் சொல்லுவானா? அவன் இக்கட்டில் இருக்கும் போது, அவன் நெருக்கத்தில் இருக்கும் போது, அவன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, அவன் வேதனையில் இருக்கும் பொழுது, அவன் துக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் அறிக்கை பண்றான், the Lord is my deliverer. கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவர், கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர். நமக்கு பிரச்சனை நெருக்கம் அப்படின்னு வந்துட்டா நம்ம யார்கிட்ட போவோம்? ஃபர்ஸ்ட் மனுஷன். அது நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போவோம். போய் எல்லாம் சுத்தி அடிச்சு கடைசியில ஒரு பக்கமும் காரியம் நடக்கலன்னா அப்புறம் தான் யார்கிட்ட வருவான்? ஊருக்கு இழைச்சவன். அந்த மாதிரிதான் தெய்வத்தை நம்ம வச்சிருக்கிறது ஊருகா மாதிரி. நாக்கு ரொம்ப டேஸ்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம்? பிரியமானவர்களே, தெய்வம் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் செய்ய மாட்டார். God cannot do any good thing in their life. So பிரியமானவர்களே, கர்த்தரின் இரட்சகர், என் கன்மலை, என் கோட்டை, அவர் நான் நம்பி இருக்கிற துருகம். நான் மனுஷனை நம்பல, நான் மனுஷன் பின்னாடி போகல. ஏன் தாவீது நினைத்தால் அவன் சொந்த கையே அவனை விடுவிக்க முடியும். காரணம், தாவீது ஒரு யுத்த வீரன். அவன் சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்தது, என்ன பண்ண? கிழிச்சு போட்டேன். கரடி வந்தது, காலி பண்ணிட்டேன். He can do. ஆனாலும் அவன் தன் மாம்ச பலத்தை நம்பி எந்த ஒரு கிரியையும் அவன் செய்கிறது இல்ல. அவன் முழுக்க முழுக்க அவன் யாரை நம்பி இருக்கிறான், அவன் யாரை சார்ந்து இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். அப்ப a true Christian always rely on God. எந்த நெருக்கத்துக்கும் அவன் யாரை சார்ந்து இருக்கிறான்? தெய்வத்தை. ஓகே, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லும் பொழுது such people are not spiritual. அவங்க ஆவிக்குரியவர்களே அல்ல. முழங்கால் போடாம ஊரெல்லாம் போன் அடிச்சு பேசுற ஆளு ஆவிக்குரிய ஆளே இல்ல. சுதா கிட்ட பேசினா எனக்கு சப்போர்ட் வருமா? இல்ல ஸ்வேதா கிட்ட பேசினா எனக்கு சப்போர்ட் வருமா? யாருக்கு போன் அடிச்சா எனக்கு சப்போர்ட்டுக்கு 4 ஆளு கிடைக்கும்னு நான் நினைச்சேன்னா I am not a spiritual person. Whatever it may be the problem. நான் முழங்கால் போடணுங்க. முழங்கால் போடும் பொழுது நான் தெரிவிக்கிறது என்னன்னா, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. இல்ல நான் முழங்கால் போடல, நான் வரிசையா ஒவ்வொருத்தருக்கா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா எனக்கு ஆண்டவரே சும்மா நொய் நொயின்னு இருக்காதையும் போய் ஒரு ஓரமா உட்காருங்க, தேவை என்ன கூப்பிடுங்க. சும்மா வந்து தொண குறுக்க வந்து நின்றுகிட்டு நந்தி மாதிரி ஓரமா பையா நான் போன் அடிக்கலாம் அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வாங்க வாங்க என்ன விஷயம்? யாரு? ஆண்டவர். நம்ம என்னமோ பெரிய லாடு மாதிரியும், நம்ம என்னமோ பெரிய கலெக்டர். வாங்க வாங்க என்ன விஷயம்? எதுக்கு?
such behavior God doesn't like. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தெய்வம் ஒரு நாளும் விரும்பல. தாவீதுக்கு தேடணும்னா யார வேணாலும் தேடலாம். அவன் முதல்ல தேடுறது சத்துரு ஒளிஞ்சிட்டான், சவுல் செத்து போயிட்டான். தாவீது என்ன பண்ணிருக்கலாம்? ராஜாவாயிருக்கலாம், போய் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கலாம். அவன் யார்கிட்ட போறான்? தேவனிடத்துல போறான். நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் குடியிருக்கலாம். அப்போ எவ்வளவு தூரம் அவன் தெய்வத்தை சார்ந்து ஜீவித்தால் தனக்கு வழி திறந்துருச்சு. 38 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாவா சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டா, நேரா போயிருந்திருக்கலாம். ஆனா அவன் போகல. அவன் கர்த்தரை அல்லாமல் தன்னிச்சையாய் செயல்படுகிறவன் அல்ல, செயல்பட விரும்புகிறவனும் அல்ல, அவன் மனுஷரை தேடுகிறவனும் அல்ல. பிரியமானவர்களே, அதனாலதான் அவன் சொல்றான், the Lord is my deliverer. இப்ப வேதத்துல பாத்தீங்கன்னா சில இக்கட்டான சூழ்நிலைகள், அதாவது மனுஷரே உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள். இப்போ சில சூழ்நிலைகள் மனுஷர் நமக்கு உதவி செய்ய முடியும். இப்ப மனுஷரே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை என்று ஒன்று வருமானால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. பிரான்ஸ்ல ஒரு பாஸ்டர், கொரோனா டைம்ல அவருக்கு கொரோனா வந்துருச்சு. அவருக்கு ஹை சுகர், ஹெவி சுகர், கொரோனாவும் வந்துருச்சு. அப்போ ஒரு கட்டத்துல அவர் சீரியஸ் ஆயிட்டாரு. அவரை ஐசோலேட்டட் வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருமே பொழைக்க மாட்டாரு, போய் சேர்ந்துருவாரு. அங்க டாக்டரும் வரமாட்டாங்க, யாரும் எனக்கு கண்டுக்க மாட்டாங்க. தீ போட்டா செத்து அவ்வளவுதான். ஏன்னா இனி பிழைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது 1% கூட இல்ல. பிரியமானவர்களே, சபையார், ஏன்னா கொரோனாவில் யாருமே வந்து பார்க்கவும் முடியாது, குடும்பத்தாரும் கூட இருக்க முடியாது. அவர் ஐசோலேட்டட் வார்டுல போட்டாங்க. சபையார் அவருக்காக விடாம போராடி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு கண்ணாடி, அங்க வெளியில நின்று பார்க்கலாம். அதுவும் மெடிக்கல் ஸ்டாஃப் மட்டும், அவங்களும் பக்கத்துல போக மாட்டாங்க. ஏன்னா அந்த டையிங் கண்டிஷன்ல இருந்தா அது ரொம்ப ஸ்பீடா பரவும், அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு கட்டத்துல இங்க சபையார் தொடர்ந்து போராடி ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இவரு பேச்சு மூச்சு இல்லாம தான் கொண்டு அங்க போட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து அவங்க அங்க ஒரு ஸ்டாஃப், அவரு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாராம், போய் அந்த ஐசோலேட்டட் வார்டை பாரு, போய் ஐசோலேட்டட் வார்டை பாரு. அப்போ இவர் போய் அங்க ஒரு எல்லாம் அசைவே இல்லாம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெட், செத்தது கிடக்கு, இந்த வரைக்கும் கொண்டே போட்டிருக்கிறாங்க. இவர் போய் எட்டி பார்த்தா இவருடைய கை கால் மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் விழுந்து அடிச்சு ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டு இந்த பேஷண்ட் வந்து தூக்கி ஐசோலேட்டட் வார்டுல போட்டாங்க, பட் இஸ் அலைவ் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் உள்ள போய் தூக்கிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இப்ப நீங்க இத போய் எந்த மனுஷனுடைய உதவியை தேட முடியும்? எந்த மனுஷன் வந்து உதவி செய்ய முடியும்? டாக்டரே இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், ஒன்னே போட்டாங்க. பிரியமானவர்களே, அப்படி ஒரு இக்கட்டு வரும்போது மட்டுமே கர்த்தரை தேடுகிறதல்ல. தாவீது நினைச்ச யாருடைய உதவியையும் தேட முடியும், அவன் சுயமாகவும் செயல்பட முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட கர்த்தரை மாத்திரம் அவன் சார்ந்திருந்தான். இப்ப வேதத்துல இக்கட்டுல இருந்த சில தேவ பிள்ளைகளை நாம் பார்ப்போம். ஒன்று ஆபிரகாம், சாராய். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அந்த நாட்கள் போதும். அந்த நாட்களில் ஒரு பெண் அழகா இருந்துட்டா போதும், ராஜா கூப்பிட்டா என்ன செஞ்சுதான் ஆகணும், போயிடணும். அவன் துன்மார்க்கமான ராஜாவா இருந்தா, அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் கூப்பிட்டா
போய்த்தாங்க, இல்லைன்னா இவனை போட்டு தள்ளிட்டு அவன் தூக்கிட்டு போயிடுவான். பிரியமானவர்களே, இப்ப ஆபிரகாமை தேவன் கானானுக்கு அழைக்கிறார். நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனோன்னு இவன் எங்க போகிறேன்னு தெரியல. ஆனா கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே அவன் போயிட்டே இருக்கிறான். அப்ப கேரார் என்கிற இடத்துல வந்து அவன் தங்கும் பொழுது அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறான், அவன் பேர் அபிமெலேக்கு. இப்ப ஆபிரகாம் எல்லா இடத்திலும் சாராளை என்னன்னு சொல்றான், சகோதரி. அது ஏற்கனவே சாராள்கிட்ட சொல்லிட்டான், இல்லைன்னா என்ன போட்டு தள்ளிடுவாங்க, அதனால சகோதரின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன உயிரோட வச்சிருப்பாங்க, எனக்கு தயவு பண்ணணும். சாராளை இப்ப சகோதரின்னு சொன்ன உடனே இப்ப அபிமெலேக்கு பார்த்தா சாராள் அழகா இருக்கிற, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப சாராளை என்ன பண்றா, உயிர் போயிட்டான். வாசி. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நல்ல கவனிங்க, இப்ப ஆபிரகாம் பொய் சொன்னானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் பொய் சொல்லல. ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் சகோதரி. அது எப்படி சகோதரிங்கிறத பின்னாடி அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அது பைபிள்ல இருக்கு. தகப்பன் என்ன, என் தகப்பனுக்கு அவள் பிறந்தவள், ஆனா அது தாய் வேற, அதனால நான் அவளை சகோதரின்னு சொன்னேங்கிறத அவன் பின்னாடி சொல்லுவான். சரி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். கர்த்தர் அந்த ராத்திரியிலே ஆபிரகாமின் நிமித்தமாக அபிமெலேக்கு என்ன செய்யறாரு, தரிசனமாகி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். அவ்வளவுதான், உன் கதை இதோட முடிஞ்சுக்கிறாங்கிறாரு. அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே, அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. சரி, அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். அபிமெலேக்கு அவளை தொடல, தூக்கிட்டு போனா, ஆனா அவளை என்ன செய்யல, தொடல. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு இக்கட்டு ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வருமே, ஆனால் ஒரு மனுஷன் தனியா இருந்து ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அவன் ராஜா, அவன் நினைச்சான்னா யார வேணாலும் காலி பண்ணிடலாம். அப்ப திராணிக்கு மிஞ்சின ஒரு சோதனை அவனுக்கு வந்த பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணிருந்திருக்கணும்? இந்த கிழவியோட பெரிய பாடுடா, போய் தொலைஞ்சா நம்ம பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்கலான்ட்டு ஒரு குப்பியை எடுத்து அடிச்சுட்டு குப்புறப்படம் தூங்கிட்டானா? ஆபிரகாம் இயற்கையாவே ஜெபிக்கிற ஒரு மனிதன். சோதோம் அழிய போகுதுன்னு உடனே இவன் என்ன செய்யறான், தேவனிடத்துல கெஞ்சிறான். 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? அழிக்க மாட்டேங்கிறாரு. கோவப்பட வேண்டாம். 20 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். இன்னும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன், 10 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டேன். இன்னும் என் மேல கோபம் வர வேண்டாம், குறைச்சுக்கிட்டே வர்றான், பார்கெயின் பண்ற மாதிரி. ஆண்டவர் சொன்னார், ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். இவன் யாருக்காக இந்த போராட்டம் போராடிட்டு இருக்கிறான்? தெய்வத்துக்கிட்ட, லோத்துவுக்காக. அப்ப தனக்கிட்ட சண்டை போட்டுட்டு போன தன் சகோதரனுடைய மகனுக்காகவே போராடுறவன் தன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா போய் என்ன குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டா இருந்திருப்பான். அவன் ராத்திரி ஃபுல்லா என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அவன் ஜெபிச்சிருக்கணும். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் விடுவிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க தேவன் எதிர்பார்க்கிற சில காரணங்களை நீங்கள் ஆபிரகாமுடைய ஜீவியத்துல பார்க்கலாம். நம்பர் 1, காலிங், அழைப்பு. ஆபிரகாமை கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறதுக்கு காரணம் அவன் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். இப்ப நம்மளா இருந்தா தாஸ் பிரதரை பார்த்து ஆண்டவர் வந்து நான் காமிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனா அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? போயிட்டு இருக்கீங்களா? நம்மளாட்டு இருந்து தப்பிச்சா போதுன்னு போயிட்டே இருக்கீங்களோ? ஓஹோ, அட்லீஸ்ட் நம்ம கேட்போம், எந்த நாட்டுக்கு என்ன கூட்டு போக போறீங்க? நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமா எங்க வேணாம். நம்மளா இந்த மனுஷனை நம்புனா நம்ம கதி அதோ கதிதான். பிரியமானவர்களே, அப்போ தெய்வத்தை நம்பி எங்க போறோங்கிறதே அவனுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நன்மை மாத்திரமே செய்கிறவன். அவர் என்ன அழைக்கிறார்னா ஒரு நோக்கம் இருக்கு. ஆபிரகாம் தெய்வத்தோடு ஒரு நெருங்கின உறவு கொண்டிருந்த மனுஷன். அது பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும்
யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்க போகிற அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரம் வர அவன் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? தெய்வம் ஒரு நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த நகரத்திற்கு அஸ்திபாரங்கள் உண்டு. அந்த நகரம் எனக்கு கிடைக்கணும்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நகரத்துக்காக எனக்கு இந்த பூமியில எந்த வீடும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், சுகமும் வேண்டாம் என்று ஒரு பரதேசியாக கூடாரம் எதை காண்பிக்குதுன்னா, இந்த உலகம் எனக்கு நிலையானது அல்ல. சிலருக்கு காசு வந்துருச்சுன்னா கண்ணு தெரியாது. காசு கையில வந்துருச்சுன்னா கண்ணு தெரியாது. தெய்வம் முன்னாடி வந்து நின்னாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சிலருக்கு காசு வந்துருச்சுன்னா கண்ணு தெரியாது. சிலருக்கு காசு வரப்போகுதுன்னா கண்ணு தெரியாது. காசு வரப்போகுதுன்னாவே போதும், தெய்வமும் கண்ணுல தெரியாது, யாரும் கண்ணுல தெரியாது. ஏன்னா கண்ணுல என்ன மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், காசு 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 காசு. வாழ்றது ஃபுல்லா எதுக்காக? காசுக்காக. சோ பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது ஒண்ணு அவன் கண்ணுல படல. அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இது எதுவும் என் கூட வரப்போறது ஒண்ணும் இல்லை. என் அழைத்த தெய்வம் மாத்திரம்தான் என் கூட வரப்போகிறது. எந்த மனுஷனும் என் கூட வரப்போறது இல்லை. எந்த பொருளும், ஆடு மாடு சொத்து சொகம் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆகவே அவனுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருந்தது. அதனாலதான் எபிரேய நிருபக்காரன் எழுதுறாரு, தேவன் தாமே கட்டி உண்டாக்க போகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். இப்ப நான் அதுக்குள்ள போனா நேரம் ஃபுல்லா போயிருக்கு. அந்த நகரம் ஏது? அந்த நகரம் ஏது? புதிய எருசலேம். புதிய எருசலேம் ஆபிரகாமுக்கு சொந்தமானதா? இல்ல. அது யாருக்கு சொந்தமானது? புதிய ஏற்பாட்டு. அப்ப இவன் கண்ணு ஏன் புதிய எருசலேம் மேல வச்சிருந்தான்? தேவன் தாமே கட்டி உண்டாக்க போகிற, அதுக்கு அந்த எபிரேய நிருபத்திலேயே பதில் இருக்கு. கடைசி 2 வசனங்கள் 39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவர்கள் விசுவாசத்தினால நல்ல சாட்சி தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தார்கள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்யல? அடையல. அவர்கள் நம்மை அல்லாமல், என்ன இப்ப ஆபிரகாம் எடுத்துக்காங்க, நான் உனக்கு ஒரு காண்பிக்கிற தேசத்துக்கு போனாரே ஒழிய தேசத்தை அவன் அடைந்தானா? இல்ல. அந்த தேசத்துல பரதேசி மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? சுத்தி சுத்தி வரான். இங்க போனா பிரச்சனை வருது, அங்க இருந்து கூடாரத்தை தூக்கி இங்க போடுறான். இந்த இடத்துல இருக்கிறவன் பிரச்சனை பண்றான், கூடாரத்தை தூக்கி இங்க போடுறான். இங்க பிரச்சனை வருது, இங்க வர்றா. சுத்தி 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 கடைசியில மனைவி செத்து போயிட்டா. மனைவி அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்ல. அந்நிய தேச மனுஷரிடத்துல போய் காசு கொடுத்து ஒரு குகைய, மக்பேலாங்கிற குகைய வாங்கி, அதுதான் அவனுக்கு தெய்வம் சொந்தமா கொடுத்தது. என்னது? கல்லறை. சொன்னது என்னது? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு. தெய்வம் எவ்வளவு மோசமான தெய்வம். நான் தேசத்தை தரேன்ட்டு கடைசியில அவனுக்கு சொந்தமா என்னதான் கிடைச்சது? தெய்வம் மோசமானவர் அல்ல. தெய்வம் காண்பிச்ச தேசம் பரம கானான். பிரியமானவர்களே, தெய்வம் அவனுக்கு படிப்பிச்சது என்னன்னா, இந்த பூமியில நீ அந்நியனும் பரதேசியும், நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவன் கண்ணு தெய்வம் காண்பிச்ச தேசத்தின் மேல இருந்தது. அவன் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறவன் ஆயிருந்தான். அப்ப ஏன் அவன் புதிய எருசலேமை நோக்கி பார்த்தான்? இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றாங்க, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல், அவர்கள் நம்மை அல்லாமல், புதிய ஏற்பாட்டு சபையை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, அவர்கள் என பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒரே ஒரு காரியத்துல மட்டும்தான் பூர்ணராக முடியும், விசுவாசத்தில் பூர்ணராக மாறுகிறார்கள். அப்ப நம்மை அல்லாமல் சபை இல்லைன்னா அவங்க விசுவாசம் முழுமை அடைய முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரை தெய்வம் தெரிந்தெடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வருகிறதற்காக. Because of Christ
The people of Israel were chosen. கிறிஸ்துவின் நிமித்தம் தான் இஸ்ரவேலர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. இப்ப கிறிஸ்துங்கிற ஒரு நபர் இல்லைன்னா இஸ்ரவேல் தெய்வத்துக்கு தேவையே இல்ல. அப்ப கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்னா இஸ்ரவேல் தெய்வத்துக்கு தேவை. அப்ப கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாய் வரும்படிக்கு இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தார். சரி, கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெய்வத்தோட பிளான்ல வேறொரு கூட்டம் இருக்கிறது. எபிரேயர் எபேசியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தெய்வம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே யாரை தெரிந்து கொண்டாரா? சபை. அதத்தான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அழகா எழுதுறார். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நல்ல கவனிங்க. தம்முடைய குமாரன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராயிருக்கும்படி. யார் அந்த சகோதரர்? யார் அந்த சகோதரர்கள்? நாம் தான். We are the brothers of Christ. ஏன்னா அவரும் தேவகுமாரன். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாமும் தேவனுடைய பிள்ளைகள். சோ தெய்வத்துக்கு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை எல்லாம் இல்ல. தெய்வத்துக்கு பிள்ளைகள் மட்டும்தான். எல்லாரும் குமாரர் தான். இவங்க எல்லாம் தெய்வத்துக்கு யார் தான்? குமாரத்திகள் கிடையாது. இந்த குமாரத்தி அப்படிங்கிறது எதை வச்சு? சரீரத்தை வச்சு. தெய்வம் சரீரத்தை பார்க்கல. தெய்வம் எதைத்தான் பார்க்கிறாரு? ஆவியையும் ஆத்மாவையும். தெய்வத்துக்கிட்ட இருந்து வந்த ஆவி ஆதாமுக்குள்ள இருந்தது, அது ஏவாளுக்குள்ளும் இருந்தது. பிறக்கிற எல்லா மனுஷருக்குள்ளும் அந்த ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. So God never differentiate the physical body. அந்த சரீரத்தை வச்சு தெய்வம், ஏன்னா இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்துச்சு, இது எங்கதான் திரும்ப போகணும்? மண்ணுக்கு. அப்ப தெய்வத்திடத்துல போக போறது உள்ளான மனுஷன் என்று அழைக்கப்படுகிற ஆவியும் ஆத்மாவும். அப்ப தெய்வம் நம்ம எல்லாரையும் எப்படி பார்க்கிறாரா? நம்முடைய குமாரனுக்கு சகோதரராய், அநேக சகோதரருக்குள்ளே குமாரன் இப்ப யாரா இருக்கணும்? முதற் பேராய் இருக்கும்படிக்கு எவர்களை முன்னறிந்தாரோ. இப்ப தெய்வத்துக்கு எல்லாரும் ஒப்பு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத தெய்வம் முன்னறிந்து இருக்கிறார். இப்ப தாசுக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி. ஆனா எல்லாரும் தெய்வத்துக்கு, தேவ சித்தத்துக்கு, சத்தியத்துக்கு, சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்களா ஒப்பு கொடுக்க மாட்டாங்களா? இந்த 4 பேருங்கிறது தெய்வத்துக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்ப எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? முன் குறித்து இருக்கிறார். முன் அறிந்ததினால் முன் குறித்து இருக்கிறார். தொடர்ந்து எவர்களை முன் குறித்தாரோ அறிந்தவர்களை முன் குறித்தார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆபிரகாம் வீட்டுல வேற யாரையும் அழைக்கல. ஏன்னா தெய்வம் முன் அறிந்தார். ஆபிரகாம் ஒருத்தன் மட்டும்தான் தெய்வத்தை தேடுவான். அவன் தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பான். அவன் தெய்வத்தை நேசிப்பான். அவன் தெய்வத்துக்கு உண்மையா இருப்பான் என்கிறதை தெய்வம் அறிந்தபடியினால் அவனை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் ஆக்கியிருக்கிறார். இரத்தத்தினால் கழுவி அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ யாரையெல்லாம்
தன் இரத்தத்தினால் கழுவி நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். நம்மை இயேசுவின் சாயல்ல மறுரூபம் ஆக்கி கொண்டும் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப ஆபிரகாம் குறித்ததான ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய ஜீவியத்தில் தெய்வம் எதற்காக தன்னை அழைத்தார் என்கிற வெளிப்பாட்டை பெற்றபடியினால் தான் அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்க போகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் வர காத்திருந்தான். இப்போ அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அதென்ன விசேஷித்த நன்மை? நாம் தான் கிறிஸ்துவுக்கு முதற்பலன்கள். நாம் தான் முதல்ல கிறிஸ்துவுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம்? உயிர்த்தெழும்ப போகிறோம். நம்ம சபை பூர்ணப்பட்டு அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அல்லது மரித்தோர் உயிரோடு எழும்பும் பொழுதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் பூரணமாக்கப்படுகிறது. இப்ப அவங்க விசுவாசம் இன்னும் பூர்ணம் ஆகல. அவங்க விசுவாசிச்சுட்டு மரிச்சிட்டாங்க. அவங்க இளைப்பாறிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன? நாங்களும் ஒரு நாள் உயிர்த்து எழும்புவோம். ஆனா அவங்க விசுவாசம் எப்ப பூர்ணமாகுது அப்படின்னா, சபை உயிர்த்து எழும்பும் பொழுது, மரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகையில உயிர்த்து எழும்பும் பொழுது, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவங்களுடைய விசுவாசம் முழுமை அடைஞ்சிருது. அடுத்து அவங்க உயிர்த்தெழுதலுக்கு ரெடியா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல் ஆளு சபை உயிர்த்தெழும்பிருச்சுன்னா அடுத்து அந்த இடத்துல யார் வந்து காத்துட்டு இருக்கிறா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இப்ப நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை பத்தி படிக்கும் பொழுது 23ஆம் வசனமா 22ஆம் வசனமா, நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர்த்தெழுதலுக்கு ஒரு வரிசை இருக்கு. இப்ப நீங்க இங்க ஏரோப்ளேன்ல போனவங்க எத்தனை பேர் இருக்கு? ராஜா எப்ப ஏரோப்ளேன்ல போனாரு? அதையே நான் மறந்துட்டேன். அவரு சவுதியில எத்தனை வருஷம் இருந்தாரு, அதையே நான் மறந்துட்டேன். சரி, தாசு ஏரோப்ளேன்ல போயிருக்காரு. இப்போ அடிக்கடி ஏரோப்ளேன்ல போறவங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ கேட் இருக்கும். அந்த கேட்ல இருந்து நம்ம பிளேன் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி சொல்றோம். இங்க இருந்து கிளம்புனோன்னு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி எல்லாம் பிளேன்ல போக முடியாது. நமக்கு முன்னாடி 4 பிளேன் நிற்கும். பெரிய ஏர்போர்ட்டா இருந்தா 6 பிளேன் 7 பிளேன் கூட நிற்கும். டாக்ஸி பண்ணி அந்த ரன்வேல போறதுக்கு முன்னாடி அது ஒரு டாக்ஸி வே, அதுல போய் அப்படி திரும்பி ஒவ்வொரு பிளேனா அந்த டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ஒரு ரன்வே இருக்கும். சில ஏர்போர்ட்ல இறங்குறதும் அதே ரன்வேல, ஏறுறதும் அதே ரன்வேல. சில ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஏறினாங்கன்னா அந்த சைடு ஒரு ரன்வே இருக்கும், அதுல இறங்கிட்டே இருப்பாங்க. இப்ப சென்னையில ஒரே ரன்வே தான். நம்ம ஏறுறதுக்கு போய் நிற்போம், நமக்கு முன்னாடி ஒரு பிளேன் நிற்கும், அது டேக் ஆஃப் ஆயிடும், நம்ம பிளேனும் மூவே ஆகாது. அப்ப நம்ம நினைப்போம், என்ன அந்த லூசு பைலட் தூங்கிட்டானா, ஒண்ணுமே ஒருத்தரும் இல்லை, நமக்கு முன்னாடி ரன்வே காலியா இருக்குன்னு பார்த்தா ட்ரைன்னு வந்து இறங்கும். அதே ரன்வேல இறங்குறதும் இறங்கும். அப்போ ஒரு பிளேன் இறங்குனா அடுத்த பிளேனு ஏறுறதுக்கு அவன் வந்து டைம் கொடுப்பான். அப்ப எல்லா பிளேனும் ஓவர்டேக் எல்லாம் பண்ண முடியாதுங்க. என்ன, நம்ம ரோட்ல வந்து முண்டி அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ற மாதிரி எல்லாம் போக முடியாது. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவனுக்கு எல்லா பிளேனுக்கு நம்பர் இருக்கும். அவன் அந்த நம்பரை சொல்லி நீ போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போகணும். அதே மாதிரி நீ போய் ரன்வேல திரும்பி நில்லுன்னு அவன் சொல்லிட்டான்னா இவன் நிக்கணும். பைலட் என் கையில பிளேன் இருக்குன்னு எடுத்துட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் ஒரு பிளேன் ஏறும், அடுத்தது வந்து இறங்கும், அது போய் அடுத்த எண்ணில் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பிளேன் ஏறும். இப்படி மாறி மாறி ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கும். அது போலதான் வரிசை இருக்கு. உயிர்த்தெழுதலுக்கு வரிசை இருக்கு. உயிர்த்தெழுதலின் வரிசை 7. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுதலின் வருகையில முதல்ல இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல இதுவரைக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு நபர் அப்ப லாசர்.
லாசரு லாசரு என்னுடைய கேள்வி, லாசரு உயிர் தெழுந்தானா இல்லையா? விதவையின் மகன் உயிர் தெழுந்தானா இல்லையா? அந்த சின்ன பிள்ளை உயிர் தெழுந்துச்சா இல்லையா? உயிர் தெழும்பல, உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ரெண்டு பேர. உயிர் தெழுதல்னா இந்த சரீரம் போய் மகிமையின் சரீரம் வந்துடும். ஆனா லாசரு உயிரோடு கர்த்தர் எழுப்பினார். அந்த விதவையின் மகனுடைய பாடைய தொட்ட உடனே அவன் உயிரோட எழுந்தான். மரித்தவனுக்குள்ள திரும்ப உயிர் வந்தது. அவனுடைய சரீரம் என்ன செய்யல? சரீரம் உயிர் தெழுதலுக்குள்ள வரல. சரீரத்துல மறுரூபம் நடக்கல. அதே சரீரத்துல உயிர் தெழுந்தார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும் பொழுது நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானவர் கிறிஸ்து. அப்ப இரண்டாவது வரிசையில நிக்கிறது யாரு? அடுத்து எந்த பிளேன் ரெடியா ரன்வேல இப்ப காத்துக்கிட்டு இருக்கு? சபை. சபை என்ன உங்க பிளேன் எல்லாம் ரன்வேல காத்துக்கிட்டு இருக்கா? ரன்வேல காத்துக்கிட்டு இருக்கா? ஹேங்கர்னு சொல்லுவாங்க. ஹேங்கர்னா பிளேன் ரிப்பேர் பண்ற இடம். அங்க இருக்கா இல்ல கேட்ல இருக்குதா? சில பிளேனு கை விட்டுருவாங்க. ஏர்போர்ட்ல ஒரு மூலையில கொண்டு போய் வச்சிருவோம். அது துருப்பிடிச்சு நிற்கும். இந்த ஜெட் ஏர்வேஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்தது. பிளான் பண்ணி அந்த கம்பெனியை ஒழிச்சாங்க. கம்பெனி பெரிய கம்பெனி. அமெரிக்காவுக்குலாம் ஃபிளைட், ஐரோப்பா ஃபுல்லா ஃபிளைட் போயிட்டு நல்ல ஃபிளைட் அது ஜெட் ஏர்வேஸ். அதை காலி பண்ணிட்டாங்க. அந்த ஃபிளைட் எல்லாம் இப்ப கூட சென்னை ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே வருஷக்கணக்கா நின்றுகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. அதோடைய ஓனரை ஜெயில போட்டாங்க. நல்ல மனுஷன். அவருக்கு இப்ப 80 வயசு. சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. ரொம்ப பரிதாபம். அதுக்குள்ள நம்ம வேண்டாம். அது பெரிய பாலிடிக்ஸ். கடைசியில பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னாலும் அந்த பிளேன் அப்படியே நிற்கும். ஒரு குறிப்பிட்ட மெயின்டைன் பண்ணாம இனிமே அது பயன்படுத்துறதுக்கே லாய்க்கு இல்லாத நிலைமையில போயிடும். அது காயலாம் கிடைக்கும். ஸ்கிராப்புக்கு தான் போகும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க பிளேனு எங்க இருக்கு? எப்படி இருக்கு? நமக்கு முன்னாடி டேக் ஆஃப் ஆக வேண்டியவர் என்ன செஞ்சிட்டாரு? டேக் ஆஃப் ஆயிட்டாரு. அடுத்த டேக் ஆஃப் யாரு? பிளேன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஃபியூயல் நிரப்பி இருக்கிறீங்களா? கார்ல பிரஷர், இது டயர்ல பிரஷர் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏர் இருக்கா? உங்க பிளேனை செக் பண்றீங்களா? அது யாருக்கு தெரியும்? வேணும்னா அவரு செக் பண்ணிக்கிட்டும், வேணும்னா ஓட்டட்டும், வேண்டாட்டி விட்டுறட்டும். அப்படி இல்லை. நம்முடைய ஜீவியம் பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் யாரு? சபை. சபைதான் அடுத்தது கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். இரண்டாவது, மூன்றாவது வரிசையில காத்துட்டு இருக்க போறது இரத்த சாட்சிகள். இரத்த சாட்சிகள். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில முதல் 3.5 வருஷத்தின் முடிவில் இரத்த சாட்சிகள் உயிர் தெழும்புவார்கள். நான்காவது உயிர் தெழும்ப போறது 2 சாட்சிகள். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் அதிகாரத்துல 2 சாட்சிகள். அவர்கள் உயிர் தெழும்புவார்கள். 5வது வரிசையில உயிர் தெழும்ப போறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவங்க 5வது வரிசையில அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவில 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி அவர்கள் உயிர் தெழும்புவார்கள். இந்த 5 வரிசைக்கும் சேர்ந்துதான் முதலாம் உயிர் தெழுதல் என்று பேரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டி, சபை, இரத்த சாட்சிகள், 2 சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இந்த 5 கூட்டமும் சேர்ந்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகையில அவர் ஒலிவ மலையில வரும் பொழுது தன்னுடைய பரிசுத்தவான்களை கூட கூட்டிக் கொண்டு வருவார். அப்ப உயிர்த்தெழுந்த சபை அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, இரத்த சாட்சிகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள், 2 சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாரும் இந்த பூமிக்கு திரும்ப உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வந்து 1000 வருஷம் என்ன செய்ய போகிறார்கள்? இயேசுவோடு கூட அரசாள போகிறார்கள். இப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் பூர்ணமாயிடுது. ஏன்னா சபை பூர்ணமாகும் பொழுதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் பூர்ணமாகுது. அப்ப அடுத்து அவங்க எதுக்கு ரெடி ஆயிடுறாங்க? உயிர்த்தெழுதலுக்கு ரெடி ஆயிடுறாங்க. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு தெரியும் தெய்வம் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்றாரு. அந்த நகரம் புதிய ஏற்பாட்டு
சபை. அந்த நகரம் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகல. நீங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்ப புதிய எருசலேம் என்பது சபை. சபைய தேவன் இப்பொழுது புதிய எருசலேமாக, தேவனுடைய நகரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? கட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபை ஆயத்தமாகி ஆன பிறகு கர்த்தர் தன்னுடைய சபையை சேர்த்து கொள்ள வரும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்ப இந்த சரீரத்துல இல்ல, மகிமையின் சரீரத்துல. இந்த சரீரத்துல இப்ப நான் அந்த செவுத்த கடந்து போக முடியுமா? செவுத்த தொலைச்சுக்கிட்டு போக முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது இயற்கைக்கு உட்பட்ட சரீரம். இந்த சரீரம் இயற்கையை மீறி என்ன செய்ய முடியாது? ஒரு காரியத்தையோ செய்ய முடியாது. ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்துல இயேசு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாரு? உள்ள வந்துட்டாரு. வர முடியும். உயிர்த்தெழுந்த சரீரத்துல நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போக முடியும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்காக இப்பொழுது இளைப்பாரி கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படலைன்னா அவங்களுடைய விசுவாசம் பூர்ணமாக போகிறது இல்ல. அது மட்டும் இல்லைங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு, தேவபுத்திரர் வெளிப்படுகிறதற்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார். 20ஆம் வசனம் 19-20. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுறதுக்கு எல்லா சிருஷ்டியும் காத்துக்கிட்டு இருக்குதான். சிருஷ்டினா மிருக ஜீவன்கள் மட்டுமல்ல, பறவைகள் மட்டுமல்ல, ஊரும் பிராணிகள் மட்டுமல்ல, இந்த அண்ட சராசரம் எல்லாமே சிருஷ்டிதான். ஏன் பரலோகமும் கூட சிருஷ்டிதான். எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குதான் தேவபுத்திரர் வெளிப்படுறதுக்கு. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, எல்லா சிருஷ்டிகளும் மனுஷன் பாவம் செய்த பொழுது அழிவுங்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப தெய்வத்தோட திட்டத்துல எதையுமே அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தெய்வம் உண்டாக்கல. ஆனால் மனுஷன் பாவம் செய்த பொழுது எல்லாம் அழிவுங்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வந்துருச்சு. ஆகவே மனுஷனை தெய்வம் உண்டாக்குனப்ப அவன் மரிக்கணுங்கிற திட்டத்தோடு மனுஷனை உண்டாக்கவில்லை. ஏன்னா அவனுக்கு நித்திய ஜீவன் இருந்தது. எப்ப மரணம் உள்ள வருது? பாவம் செய்த பொழுதுதான் மரணம் உள்ள வருது. ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்ப பாவம்னு ஒண்ணு வரலன்னா மரணம்னு ஒண்ணு இல்ல. அப்ப மரணமே இல்லாம இருந்திருந்தா உலகம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அதுக்குதான் கர்த்தர் ஒரு சின்ன டேஸ்ட் காமிக்கிறதுக்கு ஏனோக்கு 300 வருஷம் தெய்வத்தோட சஞ்சரிச்சவன என்ன பண்ணிட்டாரு? அப்பா, ஒருவேளை ஆதாம் பாவம் செய்யாது இருந்திருந்தால் அப்படியே அவங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்து பூர்ணப்பட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. கல்ற வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, வெள்ளை துணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆம்புலன்ஸ் தேவையில்லை, பெட்டி தேவையில்லை, சந்தா தேவையில்லை, எவ்வளவு பிரச்சனைங்க, குழி வெட்ட வேண்டியது இல்ல, நிம்மதியா இருந்திருக்கலாம். எல்லாம் அந்த பாழா போன கிளவி கொடுத்த எச்சி பழம் பண்ற வேலை. ஒரு எச்சி பழத்தை வாங்கி அவன் தின்னுபுட்டு நம்மளெல்லாம் அனுபவிக்க விட்டுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். இப்ப கல்லறை நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. பிரியமானவர்களே, தெய்வத்தோட திட்டத்துல மரணம் இல்ல. சரி, இப்ப தெய்வத்தோட திட்டத்துல மரணம் இல்ல. பிசாசு என்ன பண்ணிட்டான்? மரணத்தை
உள்ள கொண்டு வந்துட்டான். ஆனா தெய்வம் மரணத்தை பரிகரிக்கிறதுக்கு 2வது திட்டம் வச்சாரு. தன் சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரு. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்னா பாவத்தை பரிகரிக்கிற ஜீவன் அவரிடத்துல மட்டும்தான் உண்டு. மரணத்தை ஜெயிக்கிற ஜீவனின் பரிபூர்ணத்தை அவர் மட்டுமே உடையவராயிருக்கிறார். அவர் மரணத்தை ருசி பார்க்கும் பொழுது மரணம் பரிகரிக்கப்பட்டுரும். அவர் உயிர் எழும்புகிறதினாலே சபை உயிர்த்து எழும்பும் என்கிற நிச்சயத்தை சபைக்கு கொடுத்துட்டாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா நீயும் உலகத்தை ஜெயிப்ப. நான் மரணத்தை ஜெயித்தேன் அப்படின்னா சபையே நீயும் மரணத்தை ஜெயிப்ப. நான் பாதாளத்தை ஜெயித்தேன் அப்படியானால் சபையே நீயும் பாதாளத்தை ஜெயிப்ப. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னோடு கூட சிங்காசனத்திற்கு உட்காரும்படிக்கு நான் அவனுக்கு அருள் செய்வேன். அப்ப அவருடைய ஜெயத்துல தான் நம்முடைய ஜெயம் இருக்கு. அவருடைய ஜீவன்ல நம்முடைய ஜீவன் இருக்கு. அவருடைய வெற்றியில நம்முடைய வெற்றி இருக்கு. பிரியமானவர்களே, அதனாலதான் நான் சங்கீதத்துல சொல்லும் போது சொன்னேன், சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தரை எப்போதும், ஏன்னா என் ஜெய்வன் அங்கதான் இருக்கு, என் ஜெயம் அங்கதான் இருக்கு, என் உயிர் தெழுதலும் அவருதான். அவர் சொல்றாரு நானே உயிர் தெழுதலும் ஜீவன். அப்ப என் ஜீவனும் அவர்தான், என் உயிர் தெழுதலும் அவர்தான், என் மறுரூபமும் அவர்தான், என் மகிமையும் அவர்தான், என் சாயலும் அவர்தான். அவற்றிலிருந்து என் கண்ணை நான் எடுக்கவே முடியாது, எடுக்க கூடாது. பிரியமானவர்களே, இப்ப அதனாலதான் இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கிடைச்சிருந்தனால அவன் எதை பார்த்துக்கிட்டே இருந்தான். நம்மளா இருந்தா இந்த ஆடு நல்ல கொழு கொழுன்னு இருக்கு, இது எப்படி 4 குட்டியாவது போடும். இந்த ஆடு கொஞ்சம் சோனியா இருக்கு, இதுக்கு நல்ல புண்ணாக்கெல்லாம் கலந்து கொடுத்தோம்னா இதையும் தேர்த்திடலாம். இது ரொம்ப சோனியா இருக்கு, பாப்போம் தேரலன்னா கசாப்பு கடைக்கெல்லாம் இல்லை, நம்மளே ரோஸ்ட் பண்ணி கொழுத்த கன்றை அடிச்சுட்டானுங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம். இந்த ஆடு நல்ல கொழுப்பு முழுக்கணும் தான் இருக்கு, இது நல்ல ரேட்டுக்கு போகும். இப்ப நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு ஆட்டையா எண்ணிட்டு எத்தனை குட்டி போடும், அது வயிறு பெருசா இருக்கா, வயிறு பெருசாயிடுச்சா, மடி பெருசாயிடுச்சா, இது எவ்வளவு பால் கறக்கும், எங்க குட்டி எத்தனை குட்டி விழுகுது, 1 2 சீப்பா தின்னு கொழுன்னு ஒரே ஒரு குட்டி, அதுவும் நோஞ்சாங்குட்டியை போட்டிருக்கு. நம்ம கண்ணு ஃபுல்லா எதன் மேலதான் இருக்கும். ஆபிரகாம் குட்டி போடு, நீ குட்டி போட, அது போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆடு மாடு எல்லாம் பெருகிட்டு இருக்கு, வேலைக்காரர் பெருகுறாங்க. யுத்தம் பண்ற அளவுக்கு 300 வேலைக்காரர் அவன் கையில இருக்கிறாங்க. ஆனா அவன் கண்ணு, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் டெம்பரவரி, இது எல்லாமே டெம்பரவரி. தாசு இது டெம்பரவரி, தாசு இதுவும் டெம்பரவரி. நேரம் வரும்போது போயிடும், போய்த்தாகணும். அது தேவனுடைய நியதி. இதெல்லாம் டெம்பரவரி. இது அங்க ஒண்ணு பக்கத்துல இருக்கு, அது டெம்பரவரி, இது டெம்பரவரி, அது டெம்பரவரி. இதெல்லாம் டெம்பரவரி தான், எதுவும் பர்மனன்ட் கிடையாது. தெய்வம் ஒருத்தர் மாத்திரம்தான். நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ எனக்கு, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ எனக்கு. அப்ப என்ன செய்யணும்? இது ரெண்டும் தூங்கின பிறகு தாச அமலாவும் இந்த கையும் டெம்பரவரி தான், இது பர்மனன்ட் கையெல்லாம் எந்த கையும் முதல்ல கலந்துக்கணும்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஒருவேளை தெய்வம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தா இந்த கை மட்டும்தான். அப்ப 2 கையை கோத்துக்கிட்டு நீர் மாத்திரம் போதும், வேற வழி இல்லை, பாட்டு பாடித்தான் ஆகணும். அவர் மட்டும்தான் பர்மனன்ட். இப்ப அதனால ஆபிரகாம் தன் அழைப்பை அறிந்திருந்தான். 2வது ஆபிரகாம தெய்வம் விடுதலை ஆக்குறது காரணம் அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு, தரிசனம். நமக்கு ஒரு சுக்கும் கிடையாது, நம்ம தரிசனம் எல்லாம் வேற. என்ன யாக்கோபு, எந்த ஆடு வருதா நல்ல கொழுக்குன்னு இருக்கும், இது நோஞ்சா. இந்த ஆடு நிற்கும் போது வேற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணும். இந்த ஆடுன்னா திரும்பியே பார்க்காம போயிடணும், ஏன்னா இதெல்லாம் லாபானுக்குள்ளது, இதெல்லாம்
எனக்குள்ளது, இது எனக்குள்ளது, அது லாபானுக்குள்ளது. சோ இப்படி அவன் சூஸ் பண்ணிட்டே இருந்தான். அவன் கண்ணு ஃபுல்லா எந்த ஆடு கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கு, இதையே பார்த்து அதை டெவலப் பண்றதுக்கு. ஆனா தெய்வம் அவனே எங்க கொண்டு வந்தாரு? யாப்போக்கு நதிக்கரை. போய் தொலைங்களா, செத்து தொலைங்களா, எல்லாம் போ. தேடி தேடி பிடிச்ச ராகேலையும் சனியம் பிடிச்சவனை போய் தொலைடி. மனுஷன் அவசரம் புரியாம வந்து உயிரை எடுத்து கூட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு காலத்துல தேடி தேடி ஓடுனான். இப்போ நீர் என்னை ஆசீர்வதி. நிறைய பேர் யாக்கோபு மாதிரி நெருக்கம் வரும்போது, ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஆள் இருக்கு. ஆனா ஆபிரகாம் அப்படி அல்லங்க. எல்லாம் கிடைச்சாலும் தன் அழைப்பையும் தரிசனத்தையும் அறிந்தபடியினால் அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்க. அவன் தெரியும், இந்த பூமியில ஏமாற்றங்கள் இருக்கு, இந்த பூமியில வேதனைகள் இருக்கு, இந்த பூமியில விரக்திகள் இருக்கு, இந்த பூமியில எதுவுமே நிலையானது இல்ல. கட்டின பொண்டாட்டியையும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு போயிட்டான், தள்ளிக்கிட்டு போயிட்டான். திரும்ப வருவாளா இல்லையான்னு தெரியாது. எனக்கு நிரந்தரம் நீயே நிரந்தரம், இது ஒருவர் மாத்திரம், எனக்கு வேற நிரந்தரம் எதுவுமே இல்லை. அவன் முழங்கால நிற்கிறான், அழைப்பை பார்க்கிறான், அழைத்தவரை பார்க்கிறான், தரிசனத்தை பார்க்கிறான். நான் எப்படியாவது விசுவாசம் பூர்ணமாகணும், நான் உயர்ந்து எழும்பணும், என் நேசரோடு கூட போய் நிற்கணும். இவன் தன் அழைப்பையும் அழைத்தவரையும் தரிசனத்தையும் பார்த்து முழங்கால நின்னப்போ கர்த்தர் அந்த ராத்திரியில பேசுறார். யாருகிட்ட? அபிமெலேக்குகிட்ட. நீ செத்தடாம் அவனே. நம்ம பாஷையில சொன்னா தெய்வம் என்ன சொல்றாரு அவனை பார்த்து? அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்திருக்கிற, நீ செத்த. ஆனா அவன் அபிமெலேக்கு சொல்றான், நான் தப்பா உன்னையும் செய்யல, அவன் சகோதரின்னு சொன்னனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா தெய்வம் அதுக்கு முன்னாடி ஒரு செக் வச்சுட்டாரு. இப்ப அபிமெலேக்கு இப்படி பண்ணதுனால அபிமெலேக்கின் மனைவிகள் யாரும் கர்ப்பமே ஆகல. இவன் திரும்ப சாராள கொண்டு போய் உரிய ஆள்கிட்ட ஒப்படைச்ச பிறகு ஆபிரகாம் அபிமெலேக்கு வீட்டுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் அவனுடைய மனைவிகளுடைய கர்ப்பத்தை திறந்தார். நேரம் இல்லாதபடினால எல்லாம் வாசிக்க எல்லாம் அதிகாரத்துல இருக்கு. பிரியமானவர்களே, the Lord is my deliverer. எப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை விடுவிக்கிறார்னு சொன்னா, ஒருத்தன் அழைத்தவரையும் அவர் தனக்கு கொடுத்த அழைப்பையும் அவர் தனக்கு கொடுத்த வெளிப்பாட்டையும் தேவன் எனக்கு தனக்கு காண்பித்த தரிசனத்தையும் ஒருத்தன் விடாம பிடிச்சுக்கிறப்ப யாருமே விடுவிக்க முடியாத இடத்திலேயோ தெய்வம் அற்புதங்களை செய்கிறார், பேசுகிறார், வழிகளை திறக்கிறார். வேதத்துல பார்த்தீங்கன்னா அழைப்பினால் விடுதலை பெற்றவன் ஆபிரகாம். நேரம் இல்லை. நோவா நீதிமானாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழிவிலிருந்து விடுவித்தார். மூன்றாவது தாவீது கர்த்தருடைய நாமத்துக்காக அவன் வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவன் சொல்றான் பெலிஸ்தன்ட்ட, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல நான் வர்றேன். அந்த நாமத்தை அவன் பார்த்தான், கர்த்தர் அவனை விடுவித்தார். தானியேல் அவன் தெய்வத்துக்கு முன்னாடி நல் மனசாட்சி உடையவனாயிருந்தான். கர்த்தர் அவனை விடுவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவியாம போனாலும் சரி, ராஜாவாகி நீர் தெரிந்து கொள்ளணும், நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை. அப்ப அழைப்பு ஒரு மனுஷனை விடுவிக்கிறது, தெய்வம் விடுவிக்கிறதுக்கு காரணமாகுது. இரண்டாவது அவனுடைய தரிசனம் அவனை விடுதலையாக்குறதுக்கு காரணமாகுது. மூன்றாவது தேவன் நீதிக்காக ஒரு மனுஷன் வாழும் பொழுது கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். நாலாவது கர்த்தருடைய நாமத்துக்காக ஒருத்தன் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். தெய்வத்துக்கு முன்னாடி நல்மன சாட்சியை ஒருத்தன் காத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, கையெழுத்து போட்டாச்சு ராஜா. என்னது? ராஜாவை தவிர வேற யாருகிட்டையும் எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது. ஆனா தானியேல் என்ன பண்றான்? பலகணிகளை திறந்து வைத்து காலையும் மாலையும் எருசலேமுக்கு நேரா திரும்பி அவன் ஜெபம் பண்ணினான், தேவ சமூகத்தை தேடினான். கர்த்தர் அவனை விடுவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். கர்த்தர் விடுவித்தார். கடைசியாக பவுலும் சீலாவும்
எந்த வேதனையிலையும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் இருந்தாங்க. கர்த்தர் விடுவித்தார். கர்த்தரின் ரட்சகர், கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர். தேவ பிள்ளையே, உங்களுடைய அழைப்பை நீங்க காத்து கொண்டால் யாருமே உங்களை விடுதலையாக்க முடியாத இடத்துல பரலோகத்தின் தேவன் இறங்கி வருவார். பரலோகத்தின் தேவன் அற்புதங்களை செய்வார். பவுலும் சீலாவும் நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த ராத்திரி சிறைச்சாலை குலுங்கும் என்று நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியே சிறைச்சாலை குலுங்கி இருந்திருந்தாலும் அது இடிஞ்சு அவங்க தலைமையிலே விழுந்து கொன்று போட்டிருக்கலாம். ஆனா எது உடைஞ்சது? கைகளையும் கால்களை இருந்த சங்கிலிகள் என்ன செஞ்சது? உடைந்தது. கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அந்த ராத்திரியில் ஒரு ரட்சிப்பு அவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்துக்கும் ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் கர்த்தரின் ரட்சகர், கர்த்தரின் கன்மலை, கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் கேடகம், கர்த்தரின் துருகம், கர்த்தர் நான் நம்பி இருக்கிறவர், கர்த்தரின் பெலன் என்று சொல்லத்தக்கதான விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நமக்கு மட்டுமல்ல, நம் நிமித்தம். ஆபிரகாம் நிமித்தம் அப்ப அபிமெலேக்கு வீட்டுக்கு என்ன உண்டாகுது? ஒரு ஆசீர்வாதம் வருது. பிரியமானவர்களே, உங்கள் நிமித்தம் உங்கள் சத்துருக்களுக்கு கூட கர்த்தர் விடுதலையை கட்டளையிட முடியும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நல்லா உடைச்சிரும் ஆண்டவரே, செட்டு கூட கட்டக்கூடாது, அந்த அளவுக்கு எவரெல்லாம் கிழிஞ்சு போற அளவுக்கு பல்ல உடைக்கணும். கர்த்தர் செய்ய மாட்டார். ஆபிரகாம் நிமித்தம் அபிமெலேக்க கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவை என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். எல்லாரும் முழங்கால் போடலாமா? கர்த்தரின் ரட்சகர். உங்க அழைப்பை உறுதிப்படுத்தும். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? உடைய பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அழைப்பை விடல, தரிசனத்தை விடல, வெளிப்பாட்டை விடல, அழைத்தவரை விடல, அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தான். அவர் ஆயத்தம் பண்ணுகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை அவன் நோக்கி பார்த்தான். உலகத்துக்காக வாழாதீங்க, பரலோகத்துக்காக வாழுங்க. மனுஷருக்காக வாழாதீங்க, இயேசுவுக்காக வாழுங்க. உலக சந்தோஷங்களுக்காக வாழாதீங்க. நித்திய சந்தோஷம் பரலோகத்துல, நித்திய மகிமை நமக்காக காத்து கொண்டிருக்கு. அப்படின்னா நம்மளும் சொல்ல முடியும், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீரின் தேவன், நீரின் கோட்டை, நீரின் கன்மலை, நீரின் ரட்சகர். எல்லாரும் முழங்கால் போடுங்க. தெய்வம் நம்மளை வெட்கப்படுத்துறவர் இல்ல. யாரும் உதவி செய்ய முடியாத இடத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். கர்த்தர் வழிகளை திறக்க முடியும். கர்த்தர் கட்டுகளை உடைக்க முடியும். யாரும் கை வச்சு ஜெபம் பண்ணினாதான் அற்புதம் நடக்கும் இல்ல. நீங்க நிக்கிற இடத்துல கர்த்தர் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய முடியும். நீங்க நினைச்சு பார்க்காத வழிகளை கர்த்தர் திறப்பார். சொல்லிக்கிட்டே இருங்க, நீரின் ரட்சகர், நீர் என்னை விடுவிக்கிறவர், நீர் என்னை அழைத்தவர், நீர் என்னை பாதுகாக்கிறவர், நீர் என்னை பலப்படுத்துகிறவர், நீர் என்னை தள்ளாதவர், நீர் என்னை கைவிடாதவர், நீர் எனக்காக அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். உம்மை நம்பி வந்தேன், உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல என்னுடைய நம்பிக்கை நீங்க மாத்திரம். நான் எந்த மனுஷனையும் நம்பல.
என்ன நம்பல, என் கைய கால நம்பல, என் மாம்ச பலத்தை நம்பல, என் அறிவை நம்பல, என் அனுபவத்தை நம்பல, என் உறவுகளை நம்பல. என்னை அழைத்தவரே நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன். என் கண்கள் என்னை அழைத்தவர் மேலும், என் அழைப்பின் மேலும், அவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின் மேலும், அவர் எனக்கு தந்திருக்கிற வெளிப்பாட்டின் மேல மாத்திரம் இருக்கிறது. ஒரு நிமிஷம் இந்த கண்ணை அழைத்தவரை விட்டுட்டு நான் ஒரு மனுஷனை பார்த்தேன்னு நான் விழுந்துருவேன், அவ்வளவுதான். ஏன்னா பைபிள் சொல்லுது, எந்த மனுஷனும் பொய்யன். யார பார்த்தேன்னு நான் விழுந்துருவேன். அதனாலதான் ஆபிரகாம் பார்த்தான். உண்மைதான் ஆண்டவரே, என் மனைவி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், ஆனா நான் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்தேன்னா நான் வெட்கமடைந்து போவது இல்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்களை பிரகாசம் அடைய செய்கிற கர்த்தர். தேவ பிள்ளைய மனுஷனை பார்க்கறத விட்டுருங்க, அழைத்தவரை பாருங்க, அழைப்பை நோக்கி பாருங்க, தரிசனத்தை பிடிச்சுக்காங்க, வெளிப்பாடுகளை கை கொள்ளுங்க. வெட்கப்படுத்தாத தெய்வம் அற்புதங்களை செய்வார். கிருபையும் இரக்கம் உள்ள எங்களுடைய நல்ல பிதாவை, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்தி பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை மட்டும் நீர் பொறுப்படுத்தி நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரும் விடுவிக்க முடியாத இடத்திலும் நீர் கடந்து வருகிறீர். பேச வேண்டிய இடத்துல பேசுகிறீர், எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரிக்கிறீர். நீர் உம்முடைய கரத்தின் கிரியையினால் எங்களை தப்புவிக்கிறீர், எங்களை தூக்கி எடுக்கிறீர், எங்களுடைய கால்களை கண்மலையின் மேல நிறுத்துகிறீர், எங்களுடைய வாயில புதுப்பாட்டை தருகிறீர். நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்களை விடுவிக்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. விசுவாசத்துல உம்மை அறிக்கை செய்து நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் கரத்திற்குள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து நீர் ஆசீர்வதித்தருளும். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். யாவரோடு உடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தி